வீட் பரோட்டா சப்பாத்தி கூட சாப்பிட்ற மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பஞ்சாபி ஷாஹி பன்னீர் மசாலா வீட்டில் எப்படி செய்கிறான்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: பன்னீர், பெப்பர் பவுடர், கசூரி மேத்தி, கரம் மசாலா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கேஷ்யூ நட், நெய், பட்டை, ஏலம், கிராம்பு, கொத்தமல்லி பொடி, மிளகாய் பொடி, ஃப்ரெஷ் க்ரீம், வெங்காயம், தக்காளி. வெங்காயம், தக்காளி, பன்னீர் அதெல்லாம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பன்னீர் சாஃப்டாகிறதுக்காக கொஞ்சம் சூடு தண்ணி விட்டுக்கோங்க. கேஷ்யூ நட் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. கடாயில் தண்ணியை வச்சு அதில் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், ஏலம், பட்டை, கிராம்பு 3 போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம கொதிக்க வச்ச வெங்காயம் அதெல்லாம் வச்சுருந்தோம்ல, அதை நம்ம அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி பியூரி பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் நெய் ஊற்றி அது காஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச ஆனியன் பேஸ்ட் பண்ணிடுவோம். அதை திக்காக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வைக்கணும். இந்தளவு திக்கானோடனே நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுது அதில் போட்டு அப்புறம் சால்ட் போட்டுட்டு இதுவும் அது கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு திக்காகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். திக்கான உடனே நம்ம சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், பெப்பர் பவுடர் போட்டு வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரை வதக்கணும். கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க கேஷ்யூ பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் சுகர் விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதை நீங்கள் பார்த்து பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா, கசூரி மேத்தி எடுத்து கொஞ்சம் கையில் அப்படி தேய்ச்சிட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொதிச்சோடனே அதில் பன்னீர் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்த உடனே நான் ஃப்ரெஷ் க்ரீம் போட போகிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா கூட ஓகே தான். நீங்கள் பாலேடு எடுத்து வச்சுருந்தா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சுவையான பஞ்சாபி ஷாஹி பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.